ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல். உங்க ஓட்டு யாருக்கு? அதை முடிவு பண்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் கேளுங்க. மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ வர 23ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடக்குது. ஸோ எந்த வேலை இருந்தாலும் அதை ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு 23ஆம் தேதி எல்லாரும் போய் உங்களோட ஓட்ஸை காசு பண்ணிடுங்க. எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு படுதோ அதை வந்து அந்த டெசிஷனை கரெக்டாக எடுத்து அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். இதை எடிட் பண்ணிடுங்க. வேற என்ன சொல்றது? ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் காஸ்ட் யுவர் ஓட், டோன்ட் மிஸ் இட். ரிசல்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி. ஏப்ரல் 23 ஹாலிடே நினச்சி நல்லா எழுத்து போத்தின்னு தூங்காதீங்க. அன்றைக்கி ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு டே. நம்ம ஓட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நியாயமாக தர்மமாக மனசாட்சிக்கு பயந்து அழகாக ஓட்டு போடுங்க. ஓகேங்களா? அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஓகே, பாய். எல்லாருமே இந்த கடந்த 5 வருட காலத்தில் சந்தித்ததை சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி. ஏப்ரல் 23 உங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய ஓட்டை சரியான தலைவருக்கு பார்த்து போடுங்க. நம்ம கம்மிங் 23 கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மக்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. மறக்காமல் எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது நம்ம கடமை இல்லை, நம்மளோட உரிமை. ஏப்ரல் 23 தமிழ்நாடோட எலெக்ஷன் நடக்குதுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a ஹாலிடே, இட்ஸ் எவ்ரிபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாலிடேயாக அதை ட்ரீட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் ஓட். தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் சந்தியாரகம் மாயா. நான் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, ஆஸ் எ பெங்காலி ஐ கான்ட் ஏபிள் டு கோ ஃபார் த vote பிகாஸ் எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது. பட்டு நீங்கள் வந்து இதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ் எ தமிழியன்ஸ் உங்களுக்கு 23rd vote அண்ட் சேம் ஃபார் மீ ஆல்சோ இட்ஸ் 23rd only. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இல்லைனா மூவி பார்த்துக்கிட்டு வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் உங்கள் கையில் டிசைட் பண்ணிங்க. ஸோ vote for yourself, vote for your family. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் டே. ஸோ நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், ஆனால் ஓட்டு போடுறது மறந்துடாதீங்க. ஹலோ, நான் ஐசக் பேசுகிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். அது ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹாலிடேவாக நினச்சிக்கிறாங்க, லீவ் நாள் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பொறுப்போட போய் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். கரெக்டான உங்களுக்கு உண்மையாகவே விருப்பம் உள்ள பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடணும். ஆனால் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது, போட்டே ஆகணும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தியாராகம் சீனு. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வர 23ஆம் தேதி வந்துட்டு நம்மளோட எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி மட்டும்தான் லீவ் கொடுத்துருக்குறாங்க. நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன், ஷூட் போயிட்டு இருக்குது. என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா உடையார்பாளையம். அந்த ஒரு நாள் லீவு தானேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அங்கே போகாமல் இருக்க போகிறதில்ல. நான் கண்டிப்பாக என்னோட ஜனநாயக கடமையை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதே மாதிரி மக்களாகிய நீங்களும் இதை பண்ணணும். கண்டிப்பாக இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் வேறு எந்த ஊரில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்க ஊருக்கு போய் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. இது இந்த சீனுவோட ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். இவ்வளவு பேரும் சொன்னதுல ஏப்ரல் 23ஆம் தேதி ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் டே இல்லை, வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் டேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு போடுறீங்களோ, இவருக்கு போடுறீங்களோ, எவருக்கு போடுறீங்களோ, ஆனால் கண்டிப்பாக போடாமல் இருந்துடாதீங்க. உங்கள் ஜனநாயக கடமையை சிறப்பாக செய்யுங்க. எலெக்ஷனை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவோம். உன்னோட கோயிலுக்கு தீபம் எடுத்துட்டு வரோம்.